ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயாச்சு. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண மாதிரி கரெக்டாக வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்க, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல 2023ல என்ன மார்க்ஸ் அண்ட் ரேங்க் இருந்தது, 2024ல என்ன மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 36 கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் ஒரு இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இதில் வந்து எப்படி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு ஷாக்கிங் அப்டேட்டும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில், அதாவது 2023ல உங்களுக்கு வந்து எந்த ரேங்கிங்குள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ 2023ல இந்த ரேங்கிங்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கேரண்டி அப்படின்னு நம்ம வீடியோ வந்து ஒரு 4 வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்குண்டான ரேங்கிங், இந்த ரேங்கிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் 2023ல அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? பட் இந்த வருஷம் வந்து ரவுண்ட் 1 2024ல வந்து உங்களுக்கு என்ன ரேங்கிங்குள்ளே முடிஞ்சிருக்கு அப்படின்னா, ஓசிக்கு பாருங்க 1325ல முடிய வேண்டியது உங்களுக்கு வந்து நியரஸ்டா ஒரு 20 ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. பிசிஎம்ல மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசிஎம்லையும் எம்பிசிலையும் குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து எஸ்சியில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து எஸ்சிஏலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டியில் கொஞ்சோண்டு குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஷாக்கிங் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்க, நம்ம இதுக்கு முந்தின ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதுலேயுமே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டால சீட்ஸ் வந்து உங்களுக்கு 2023ல இந்த ரேங்கிங்லையும் 2024ல இந்த ரேங்கிங்லையும் முடிஞ்சிருக்கு. அப்படின்னு பார்க்கும்பொழுது மேபி வந்து உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு பாதிப்பு இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனும் இடபிள்யூஎஸும் உள்ள ஒரே மாதிரி தான் வருவாங்க. அதனால ஓசி கம்யூனிட்டிக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ பாதிப்பு இல்லை அப்படிங்கும்போது ஆல்ரெடி நம்ம இங்கே பாருங்கள், உங்களுக்கு 1325ல முடிய வேண்டியது 1346ல முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி அதுவும் இல்லாமல் பிசிஎம் 3 கேட்டகரி வருவாங்களா. அப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. பாருங்க, உங்களுக்கு 18,000 ரேங்கிங்குள்ள கிடைக்க வேண்டியது 2024ல 13,000 ரேங்கிங்லேயே குறைஞ்சிருக்கு. அதனால பாதிப்பு அதிகமாக வரும் தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே பாருங்க, உங்களுக்கு பிசியில் மட்டும்தான் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கே ஒழிய மித்தபடிக்கு உங்களுக்கு பிசிஎம்லையும் எம்பிசிலையும் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இது நோட் பண்ண வேண்டிய விஷயங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எஸ்சியில் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால கண்டிப்பாக எஸ்சி கம்யூனிட்டிக்கு, எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே பாருங்க, உங்களுக்கு எஸ்சி அண்ட் எஸ்சிஏக்கு அதிகமான ரேங்கிங்ல தான் கிடைச்சிருக்கு. அதாவது 2023ல தமிழ்நாடு கோட்டாக்கும் 2024ல தமிழ்நாடு கோட்டாக்கும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதே மாதிரி இது வந்து ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு உண்டானது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு 5000 ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க 14,234ல வந்து முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர். ஆனால் இந்த வருஷம் வந்து 200 ரேங்கிங் குறைஞ்சி தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இது மட்டுமே கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. மார்க்குன்னு பார்க்கும் பொழுது பாருங்க, ஓசிக்கு 606ல முடிஞ்சிருக்கு 2023ல. இதுல வந்து 651 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிசிக்கு 560ல முடிஞ்சது 620, கிட்டத்தட்ட 60 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இது வந்து 542, இதுல வந்து உங்களுக்கு 612 அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து எம்பிசிக்கு 532, இதில் வந்து 603 வரைக்கும் உங்களுக்கு மார்க்குக்கு கவர்மெண்ட் கோட்டால கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்க 452, இங்கே வந்து 536ல கிடைச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சிஏக்கு 383, இங்கே வந்து 463ல கிடைச்சிருக்கு. எஸ்டிக்கு 355ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் வந்து 488 மார்க் இருந்ததுன்னா கவர்மெண்ட் காலேஜ், அதாவது 36 கவர்மெண்ட் காலேஜ் பிளஸ் ஒரு இஎஸ்ஐ செமி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு உண்டான மார்க் வர்சஸ் ரேங்க் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி இன்னும் வரும் அப்டேஷன்ஸ்ல உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து என்னென்ன
கட் ஆஃப்க்கு கிடைச்சிருக்கு. இதையும் தாண்டி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால என்னென்ன கட் ஆஃப்க்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லா வீடியோவும் ஒன் பை ஒன் நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.